கோயிலில் கடையில் வெளில போய் பார்த்துச்சு. இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து பொங்கல் வச்சுருக்காங்க. இப்படி நிறைய வீட்டில் வந்து வீட்டுக்குள்ள தான் வைக்கிறாங்க. வச்சு முடிச்சாச்சு இல்லை 1:15 முடியும். நம்ம தானே 1:15 முடியும். பொங்கல் வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. வெயில் சரியான வெயில். கோயிலில் சத்தத்தெல்லாம் ஊன்னு கொடுக்காங்க. ஆனால் நான் வந்துட்டேன். பயங்கர கூட்டங்கள்லாம் வந்துட்டேன். இவ்வளோ நேரம் வேர்ல்டு ஃபேமஸ்னா ஆட்டுக்கால் பொங்கல் எங்கே வைக்காங்கன்னு பார்த்துருந்தாச்சு. நல்லா பார்க்கவே பிரமிப்பா அழகாக இருந்தது. கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இதில் வந்து ஜென்ட்ஸ் வந்து கலந்துக்க மாட்டாங்க. ஃபுல்லாக வந்து பெண்கள் தான் வந்து எல்லாமே பொங்கல் வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ வெயிலையும் பொருட்படுத்தது மக்கள் கூட்டம் பொங்கல் வைக்கிறக்காண்டி பகவதி ஆட்டுக்கல் அம்மனுக்கு பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க. கேரளா ஃபுல்லாகவே வைப்பாங்க. இது வந்து திருவனந்தபுரம் மெயின் சிட்டியில் நான் வந்து இந்த மாதிரி பார்த்து வந்திருக்கேன். இது வந்து கேரளா மொத்தமாக வந்து இந்த மாதிரி தான் பொங்கல் வைப்பாங்க. அவங்கவுங்க கிராமம் எல்லா இடத்துலையும் அந்த ஆட்டுக்கால் அம்மன் பகவதி அம்மன் கோயிலில் மட்டும் தான் வைப்பாங்க கிடையாது. இப்படி வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி கடைக்கு முன்னாடி ரோடை ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. பஸ்ஸு கார் எதுவுமே 2 நாளைக்கு போகாது. இங்கே நைட் வரைக்கும் இப்படி தான் இருக்கும். நேற்று பஸ்ஸு கார்லாம் வந்து மெயின் ரோட்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. களியக்காவில் வரைக்கும் நம்ம வந்து பைக்கில் வேணால் போகலாம். ஆனால் பஸ் ரூட்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு போகிறதா எல்லாரும் கேரள மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டு வாசலில் கடைகளில் ரோட்டில் ஆட்டுக்கல் அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறத பார்த்தாச்சு. ரொம்ப மகிழ்ச்சி.